AI is transforming the world at light speed. AI to gain strategic advantages. Governments are racing to regulate AI. Artificial intelligence is reshaping India's future. The creation of artificial intelligence is reshaping our future. AI is now the biggest business opportunity. ஜான்வரி 2026 வந்தாச்சு. நாம எல்லாரும் இன்னும் ஏஐனா சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்போம், அதை ஆன்சர் பண்ணும், இவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் லெட் மீ டெல் யூ ஹார்ட் ட்ரூத், தட் இஸ் ஓல்ட் நியூஸ். 2023 and 2024 was the era of generative AI. ஒரு chatbot era. ஆனா இப்போ நம்ம 2026ல இருக்கோம். This is an era of agentic AI. ஒரு AI கிட்ட write a emailனு சொல்றதுக்கும் plan my entire holiday, check flight prices, compare hotels and book the ticketsனு சொல்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல் விஷயம் ரைட்டிங், ரெண்டாவது விஷயம் டூயிங். ரைட்டிங் ரிக்வயர்ஸ் ஜஸ்ட் கோட், பட் டூயிங் ரிக்வயர்ஸ் மேசிவ் ஹார்ட்வேர், எனர்ஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த டூயிங் கேப்பபிலிட்டிக்காகத்தான் திரைக்கு பின்னாடி இப்போ ஒரு வேர்ல்டு வார் 3 நடந்துகிட்டு இருக்கு டெக்ல. இன்னைக்கு வீடியோல we are going to decode this war in the state of AI 2026 ரிப்போர்ட். இது வெறும் டெக் அப்டேட் இல்ல, இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் ஃபைனான்சியல் ஷிஃப்ட். ஏன் கூகுள் அண்ட் அமேசான் சடன்லி பிரேக்கிங் அப் வித் தேர் பார்ட்னர் நிவிடியா? ரிலையன்ஸ் அண்ட் டாடா எப்படி இந்தியாவோட சாவரின் ஏஐ கட்டி எழுப்புறாங்க? அண்ட் ஃபைனலி கம்மிங் பட்ஜெட் 2026ல ஆஸ் அன் இன்வெஸ்டர் எந்த 3 செக்டார்ஸ்ல நாம கண்ணு வைக்கலாம்? இந்த ரிப்போர்ட்டை நான் மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கம்பைல் பண்ணி சிம்பிளா புரியுற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உங்களை நார்மலா யாரோ சொல்லி இன்வெஸ்ட் பண்றவங்க மாதிரி இல்லாம ஃபண்டமெண்டலாவே யோசிக்க வைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க விஜய். வெல்கம் டு கிரீன் சிப்ஸ் அனலிட்டிக்ஸ், வேர் ஃபைனான்ஸ் மீட்ஸ் இன்ஜினியரிங். லெட்ஸ் டிகோட். டைரக்டர் ரிப்போர்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மாடியூல் 0 ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ எக்கனாமியை புரிஞ்சிக்க 3 விஷயம் தேவை: த பிரெயின், த பாடி அண்ட் த ஃபியூல். த பிரெயின் அப்படிங்கிறது ஜென்ரேட்டிவ் விசஸ் ஏஜென்டிக்கா பிரிச்சிருவோம். சிம்பிளா சொல்றேன், ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துட்டு ஓல்டு வே. திங்க் ஆஃப் இட் லைக் அ ஜூனியர் ரைட்டர். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் எழுதும். இட் ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ், அவ்வளவுதான். ஏஜென்டிக் ஏஐங்கிறது தான் நியூ வே. 2026ல தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க. திங்க் ஆஃப் இட் லைக் அ டிஜிட்டல் எம்ப்ளாயி. நீங்க ஒரு கோல் செட் பண்ணிடுவீங்க. எக்ஸாம்பிள், புக் அ ஃப்ளைட் டு டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஏஜென்ட் சும்மா லிஸ்ட் கொடுக்காது. இட் கோஸ் டு த வெப்சைட், உங்களுக்கு வேலையை செய்யும், ப்ரைஸ் அப்சர்வ் பண்ணும், ஃபெயில் ஆகும், இன்னொரு சைட்டுக்கு ட்ரை பண்ணும் அண்ட் ஃபைனலா புக் பண்ணிடும். திஸ் இஸ் லைக் அ லூப் அன்டில் உங்க டாஸ்க்கை முடிக்கிற வரை அது உங்களுக்காக வேலை செய்யும். ஸோ 2026 இஸ் நாட் அபவுட் டாக்கிங் டு ஏஐ, இட் இஸ் அபவுட் ஏஐ ஒர்க்கிங் ஃபார் யூ. செகண்ட், த பாடி. இங்க தான் ஹார்ட்வேர்ஸ் உள்ள வருது. ஏஐ கிளவுட்ல இருக்குன்னு சொல்றோம், பட் கிளவுட் இஸ் நாட் அ மேஜிக். அது பிசிக்கலா இருக்கிற பில்டிங் ஃபில்டு வித் உங்க வீட்டில் இருக்கிற பெரிய சைஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் சைஸ்டு கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கு உயிர் கொடுக்கறது யாருன்னா சிப்ஸ், அதாவது ஜிபியூஸ். இவ்வளோ நாளா இந்த மார்க்கெட்டோட ராஜாவா இருந்தது நிவிடியா. இட் வாஸ் லைக் அ லக்ஸரி ரெஸ்டாரண்ட், எல்லாரும் அங்கதான் சாப்பிட முடியும். ஆனா இப்போ பிக் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றாங்கன்னா, நிவிடியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, அதனால நாங்களே எங்களுக்கு தேவையான சிப்ஸை வந்துட்டு தயாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டாங்க. இட்ஸ் லைக் ஹைரிங் அ பிரைவேட் செஃப். அண்ட் ஃபைனலா ஃபியூல், த மேத் ஆஃப் 1 gigawatt. இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், எனர்ஜி. ரிப்போர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் பார்த்தது, அம்பானி ரிலையன்ஸ் வச்சுட்டு 1 gigawatt ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமா படிச்சா 1 gigawattனா ஓகேன்னு தோணும். பட் இன்ஜினியரா யோசிச்சா வாட் இஸ் 1 gigawatt? ஒரு மேத்தை வச்சு பார்ப்போம். 1 gigawatt ஈக்குவல் டு 1000 megawatts, அதாவது 10 lakhs kilowatts. இந்தியால ஒரு மிடில் கிளாஸ் வீடு யூஸ் பண்ற அப்ராக்சிமேட் லோடு எவ்வளவு தெரியுமா? வெறும் 3 இருந்து 4 கிலோவாட்ஸ் தான். 1 gigawatt ஆவரேஜ் பீக் டிமாண்ட் பிரகாரம் 7 இருந்து 10 லட்சம் ஹோம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. இமேஜின் பண்ணுங்க, ஒரே ஒரு டேட்டா சென்டர் ஒரு மல்டி சிட்டிக்கு தேவையான கரண்ட்டை சாப்பிடுது. திஸ் இஸ் வை எனர்ஜி இஸ் த பிக்கஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ட் இன் 2026. ஃபவுண்டேஷன் கிளியரா? இப்போ குளோபல் சீன் பார்ப்போம். 2026ஓட பிக்கஸ்ட் தீம் என்னன்னா, த கிரேட் டீகப்ளிங் ஆர் சிலிகான் சோவர்னிட்டி. முன்னாடி சொன்ன மாதிரி ஹைப்பர் ஸ்கேலர்ஸ், அதாவது கிளவுட் ப்ரொவைடர்ஸ் லைக் ஏடபிள்யூஎஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாருமே நிவிடியாவோட டிபெண்டன்சில இருந்து மூவ் அவே பண்ண பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா 2 காரணம் தான்: காஸ்ட் அண்ட் கண்ட்ரோல். நிவிடியா சிப்ஸை வாங்கிட்டு அதுல சாட் ஜிபிடி மாதிரி மாடலை ரன் பண்றது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ கூகுள் அவங்களே டிபியூன்னு அவங்க ஓன் சிப் கிரியேட் பண்ணிட்டாங்க. அமேசான் ட்ரைனியம் 3 சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதனால நிவிடியா காலி ஆகிடுமா? கண்டிப்பா கிடையாது. ட்ரைனிங் மாடல்ஸ் லைக் GPT-5, Gemini 3.0
இன்னுமே வந்துட்டு நிவிடியாவோட பிளாக்வெல் சிப்ஸ் தான் கோல்ட் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசிக் கான்ஃபிகரேஷனோட இருக்கிற அந்த பிளாக்வெல் சிப்போட ரேட் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் இருக்கும். ஸோ ஒரு மாடலை ரன் பண்ணுறதுக்கு ஒரே சிப்பு போதுன்னு கேட்டால் கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் சிப்புகள் தேவை. அப்போ தான் வந்துட்டு நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதை எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் எல்லாம் ஓன் சிப்பை வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ஆனால் இப்போ மோனோபோலியில் இருந்து ஆலிகோபோலிக்கு வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் இது இன்னொரு பிக் ஷிஃப்ட் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ்டு மாடல்ஸ் வெர்சஸ் ஓப்பன் மாடல்ஸ், அதாவது ஜெமினி, ஜிபிடி இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதுலலாம் வந்துட்டு நம்ம டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னொரு கம்பெனிக்கு போகுது. கரெக்டா? அந்த மாடலை நீங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது கிடையாது, இன்னொருத்த ஓன் பண்றான். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்? க்ளோஸ்டுன்னு சொல்றோம். ஆனா மெட்டாவோட லாலாமாலா பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களோட சிஸ்டம்ல நீங்க அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ உங்க டேட்டா வந்துட்டு வெளியே போகாது. ஸோ இந்த மாதிரி இது ரிலேட்டடா இவங்களுக்குள்ள வந்துட்டு இப்போ ஒரு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ கம்பெனிஸ்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் ஏன் வந்துட்டு அவனுக்கு காசு கொடுத்து அவனோட மாடல்ஸை யூஸ் பண்ணணும், நாமளே நம்மளுக்கு ஓப்பனா வந்துட்டு பிரைவேட்டா நமக்கு தேவையான மாதிரி மாடலை ஏன் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். இந்தியா ஸ்ட்ராட்டஜி இன் 2026 இஸ் சோவரினிட்டி, அதாவது இறையாண்மை. நம்ம வெறும் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற கன்சியூமரா மட்டும் இருக்கக்கூடாது, கிரியேட் பண்ற நாடா மாறணும், அதாவது ப்ரொடியூசரா மாறணும். முன்னாடி பார்த்த பிரெயின் பாடி ஃபியூல் கான்செப்டை இந்தியா எப்படி அப்ளை பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, இவங்க தான் ஃபியூல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றாங்க. அம்பானி வந்துட்டு இதுக்கு பேக் போனா இருக்காரு. அவங்க ஜாம்நகர் அண்ட் ஆந்திரால கட்டுற அந்த 1 ஜிகாவாட் டேட்டா சென்டர் தான் ஏசியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஏஐ நெட்வொர்க்கான டேட்டா சென்டர். இங்க நிவிடியாவோட பிளாக்வெல் சிப்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. பட் முக்கியமா பவருக்கு ரிலையன்ஸே வந்துட்டு அவங்களோட ஓன் 6 ஜிகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்டை ஆந்திரால வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா பில்ட் பண்ண போறாங்க. கரண்ட்டும் அவங்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது மூலியமா கம்ப்யூட்டும் அவங்களே வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் த எண்ட் டு எண்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டாடா குரூப், இவங்க தான் வந்துட்டு பாடி, அதாவது மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க சிப்ஸை. டாடா வந்துட்டு அவங்களோட ஓன் ஃபேக்டரி ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்காங்க. தோல்ரால வந்துட்டு குஜராத்தில் அவங்க கட்டுற செமிகண்டக்டர் ஃபேப் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் சிப்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கான சிப்ஸு நம்மக்கிட்ட இது வரைக்கும் கிடையவே கிடையாது. ஸோ 2026 இருந்து டாடா இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தட் சிப்ஸ். பட் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு 28 நானோமீட்டர் சிப்ஸ் தான் கொடுக்க போறோம். பட் இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜெமினி, ஜிபிடி இந்த மாதிரி பெரிய பெரிய மாடல்ஸை ரன் பண்றோம்ல, அதை ரன் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப 5 நானோமீட்டர் சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா தேவைப்படுது. பட் இட் இஸ் ஓகே. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சிப்ஸை வந்துட்டு நம்ம எதுல எல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, கார்ஸ், வாஷிங் மிஷின்ஸ், மிசைல்ஸ், பவர் கிரிட்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இடத்துல வந்துட்டு நம்மளால இந்த சிப்ஸை நம்மளுக்கு ஓனா யூஸ் பண்ணிக்க முடியும். இது கன்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட் தான். ஓகேவா? அண்ட் மூணாவது பிரெயின். இங்கே தான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்காங்க. காம்படிஷனும் ரொம்ப ஹெவியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சர்வமேயம் எடுத்துக்கலாம். இவங்க இந்தியா ஏஐ மிஷன் சப்போர்ட்டோட சோவரின் எல்எல்எம் பண்றாங்க. சாம்வார்ட்னு ஒரு மாடல் வச்சிருக்காங்க. நம்ம ஊர் மொழி லைக் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு புரியுற மாதிரி வாய்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏஐ பில்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம லாங்குவேஜ்ல பேசுனீங்கன்னா ஏஐக்கு புரியுற மாதிரி அவங்க கிரியேட் பண்றாங்க. அடுத்து கிருட்ரிம், ஸ்டார்டட் அஸ் யூனிகார்ன் கம்பெனி பட் ரிப்போர்ட் சே தட் தே ஆர் ஃபேசிங் சம் சேலஞ்சஸ் அண்ட் நெட்வொர்க் டெக்னாலஜிஸ். இவங்க தான் பிக்ஸ் அண்ட் சவல்ஸ். ரிலையன்ஸ் டேட்டா சென்டர் கட்டினா அதுக்குள்ள இருக்கிற சர்வர் ரேக்ஸ் அசம்பிள் பண்றது இவங்க தான். தே ஆர் தி மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ ஆன் பேப்பர் இந்தியாஸ் பிளான் லுக்ஸ் பர்ஃபெக்ட். கரெக்டா? Reliance is building the data center, Tata is making the chips, and startups are building the models. ஆனா ஒரு அனலிஸ்டா நான் இங்க ஸ்டாப் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆப்டிமிசம் இஸ் குட் ஃபார் ஸ்பீச்சஸ், பட் ரியலிசம் தான் நம்மளை காப்பாற்றும் இன்வெஸ்ட் பண்ணும்போது. இஸ் இந்தியா ரியலி ரெடி டு பில்ட் 1 ஜிகாவாட் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? வாங்க நமக்கு இருக்கிற சேலஞ்சஸை பார்ப்போம். இந்தியா முன்னால் இருக்கிற சேலஞ்சஸ் வெறும் மணி இல்லை. த சேலஞ்சஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் டேலண்ட். 3 பெரிய பிரச்சனை இருக்கு. இதை சால்வ் பண்ணலைன்னா இந்த 1 ஜிகாவாட் பிளான் வந்துட்டு ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. சேலஞ்ச் 1, த ஹீட் ப்ராப்ளம். பிளாக்வெல் ஜிபிஎஸ் சிப்ஸ் வந்துட்டு ஒரு பீஸ்ட். ஒரு சிப் ரன் ஆகும்போது இட் ஜென்ரேட் மேசிவ் ஹீட். திங்க் ஆஃப் இட் லைக் புட்டிங் 1000 அயன் பாக்ஸஸ் இன்சைட் அ ஸ்மால் ரூம். நார்மலான பிளாக்வெல் சிப்ஸ் ஏர் கூல் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் லிக்விட் கூலிங். டைரக்டா சிப் மேல தண்ணி ஃப்ளோ ஆகணும். இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் டைரக்ட் டு சிப் லிக்விட் கூலிங் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப கம்மி.
நம்ம ஊர் கிளைமேட் ஆல்ரெடி 40 to 45 டிகிரி சம்டைம்ஸ் வருது இல்லையா? இந்த ஹீட்டை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். இஃப் த கூலிங் ஃபெயில்ஸ் த சிப் மெல்ஸ். ரிலையபிளான கூல் அண்ட் சப்ளை செயின் இன்னும் இந்தியாவில் செட் ஆகலை. செகண்ட், த எனர்ஜி ஸ்டெபிலிட்டி. நாம 1 gigawatt பவர் பத்தி பேசணும். ஆனா டேட்டா சென்டருக்கு வெறும் பவர் பத்தாது, கிளீன் பவர் வேணும். வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு மைக்ரோ செகண்ட் பவர் கட் ஆனா கூட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் வந்துட்டு கால்குலேஷன் வேஸ்ட் ஆகும். இந்தியாவோட பவர் கிரிட் இன்னும் அவ்வளோ ஸ்டேபிளா இல்லை, ஸ்பெசிஃபிக்லி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் லோட். ரிலையன்ஸ் 6 gigawatt சோலர் கட்டுறாங்க. ஆனா சோலர் வந்து இன்டர்மீடியட்ல நைட்ல வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ பேட்டரி ஸ்டோரேஜ் பண்ணோம்னா அது எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ 24/7 நம்மளால கிரீன் பவர் சப்ளை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் லாஜிஸ்டிக்கல் நைட் மேராக தான் இருக்கு ரியாலிட்டியில. அண்ட் சேலஞ்ச் 3, த டேலண்ட் கேப். இப்போ நாஸ்காம் சொல்றாங்க வி நீட் அட்லீஸ்ட் 1 million ஏஐ இன்ஜினியர்ஸ்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றவங்க அந்த மாதிரி. ஆனா ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ், சிப் டிசைன் பண்றவங்க, லிக்விட் கூலிங் டிசைன் பண்றவங்க, குடா ஆப்டிமைசேஷன் தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஸோ வித்தவுட் திஸ் ஹை அண்ட் டேலண்ட் வி வில் ஜஸ்ட் ரிமைன் யூசர் ஆஃப் ஏஐ, நாட் லைக் அ கிரியேட்டர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கோங்க. ஏஐ இன்ஜினியர்ஸை நீங்கள் இந்த ஸ்பேஸில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய குட் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாமே ஆக்சுவலாக டிமாண்ட் இருக்கும், எங்கே வேணாலும் போக முடியும். ஓகே, இப்போ இந்தியாவோட ஆம்பிஷனும் புரிஞ்சது, சேலஞ்சஸும் புரிஞ்சதா? இப்போ பட்ஜெட் 2026ல ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரா எப்படி பொசிஷன் ஆகுறது இந்த ஸ்பேஸ்ல அப்படின்னு பார்ப்போம். ஹியர் ஆர் கிரீன் சிப்ஸ் 3 themes, கீப்பிங் த ரிஸ்க்ஸ் இன் மைண்ட். அண்ட் இது ஒன்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ், நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், ஜஸ்ட் ஃபார் யுவர் அவேர்னஸ் அண்ட் லேர்னிங்க்கு மட்டும்தான். தீம் 1, த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனேபிளர்ஸ். லாஜிக் என்ன அப்படின்னா இதுல சிம்பிள். சின்ஸ் ஹீட் தான் பிக் ப்ராப்ளமா இருக்கிறதுனால கம்பெனிஸ் தட் சால்வ் கூலிங் வில் வின். சின்ஸ் கிரிட் ஸ்டெபிலிட்டி ஆல்சோ ப்ராப்ளம், கம்பெனிஸ் தட் ஃபிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் வில் வின். ஸோ பட்ஜெட் ஆங்கிள் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சென்டிவ்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம ஸ்டடி பர்பஸ்க்கு என்னென்ன மாதிரி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, கூலிங்னு போனீங்க அப்படின்னா வால்டஸ், ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கூலிங்கோட ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்றாங்களா சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம் அப்படின்னா பவர் கிரிட், ஆப்பர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. கிரிட் ஸ்டெபிலிட்டிக்கு இவங்க தான் கீ. ஸோ அவங்க அது மாதிரி அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தீம் 2, த பாடி ட்ரேடு. இது வந்துட்டு ஹார்ட்வேர் ரிலேட்டடா ஃபோக்கஸ் பண்றவங்க. இதுக்கான லாஜிக் என்னன்னா, டிஸ்பைட் சேலஞ்சஸ் கவர்மெண்ட் ஸ்டில் வாண்ட்ஸ் மேட் இன் இந்தியா சர்வீஸ் இல்லையா? ஸோ ஐடி ஹார்ட்வேர் PLI 2.0 இஸ் த கீ. நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், டிக்ஷன் டெக் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வச்சுக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. நெட்வொர்க் வந்து எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும், பட் அவங்களோட மார்ஜின்ஸை பார்த்துக்கோங்க. ஹார்ட்வேர் அசம்பிளி வந்துட்டு லோ மார்ஜின் பிஸ்னஸ் கம்பேர்ட் டு சாஃப்ட்வேர். ஸோ டோன்ட் பிளைண்ட்லி பை த ஹைப், ஓகேவா? அண்ட் ஃபைனலாக தீம் 3, த சாவரின் ட்ரேட். ஈவன் இஃப் பிரைவேட் செக்டர் ஸ்ட்ரகிள்ஸ் வித் டேலண்ட்னா கூட கவர்மெண்ட் வில் போர் மணி இன்டு டிஃபென்ஸ் ஏஐ. இட் இஸ் த மேட்டர் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி இல்லையா? ஸோ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா பெல், HAL, அப்புறம் வந்துட்டு டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் பார்க்க முடியும். பட் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் டசன்ட் நீட் 100% அப்டைம் லைக் ChatGPT இல்லை. ஸோ அதனால இட் நீட்ஸ் ரகுட்னஸ். ஐ திங்க் இந்தியா இஸ் குட் இன் தட். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் அவங்க ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா ஏஐ டெக்னாலஜிஸில் அப்படின்னு பார்த்துக்கலாம். மொத்தத்தில் சம்மரி ஆஃப் த பிளே புக் என்ன அப்படின்னா, டோன்ட் பெட் ஆன் த மாடல் கிரியேட்டர்ஸ் விச் இஸ் ரிஸ்கி, பெட் ஆன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யார் பவர் கொடுக்குறாங்க, கூலிங் கொடுக்கறது யாரு, அசம்பிள் பண்றது யாரு அப்படிங்கிற கம்பெனிஸை தேடி கண்டுபிடிக்கணும். பிகாஸ் வெதர் தே மாடல் சக்சீட்ஸ் ஆர் ஃபெயில்ஸ், த டேட்டா சென்டர்ஸ் வில் ஸ்டில் நீட்ஸ் கூலிங் அண்ட் பவர், ஓகேவா? ஸோ டு கன்க்ளூட் ஆர் டு ரேப் அப் வந்துட்டு இந்தியாஸ் பிளான் ஃபார் 2026 இஸ் வெரி ஆம்பிசியஸ். பட் எக்ஸிக்யூட் பண்றது ஹிமாலயன் டாஸ்க். லிக்விட் கூலிங், கிரிட் ஸ்டெபிலிட்டி அண்ட் டேலண்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணா டைம் ஆகும், ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்ட் டிலேஸ், எக்ஸ்பெக்ட் வால்டிலிட்டி. ஆனா டைரக்ஷன் கரெக்டா இருக்கு. ஆஸ் அன் இன்வெஸ்டர் பி காசியஸ்லி ஆப்டிமிஸ்டிக். ஹைப்பை நம்பி உள்ள போகாதீங்க. இன்ஜினியரிங் ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட்ஜெட் 2026க்கு நீங்க ரெடியா? இஸ் கூலிங் த நெக்ஸ்ட் பிக் தீம் இன் இந்தியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திஸ் இஸ் கிரீன் சிப்ஸ் அனலிட்டிக்ஸ். வி அனலைஸ் த ரிஸ்க் பிஃபோர் த ரிவார்ட். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரியான அனாலிசிஸ் வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக அந்த வீடியோவை ரெடி பண்ணி போடுறோம். Until then, see you.